ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா, அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பம் ராசி அன்பர்களுக்கு
இந்த வார ராசி பலன் காணலாம். கும்பராசிக்கு 9வது வீட்டிலிருந்து குரு பகவான் நட்சத்திரத்திலிருந்து வாரம் தொடங்குகிறது. 9லே சந்திர பகவான் வந்தால் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்துகிற மாதிரி அல்லது யாரோ ஒருவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து கொள்வது போல் இருக்கும். விசாக நட்சத்திரத்தை விட்டு சந்திர பகவான் 10ஆம் இடம் வரும்போது உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். சந்திரன் நேசமாக விருச்சிக ராசியில் செல்வார். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் நின்று சந்திரனை பாரு செய்கிறார். அப்போ சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், வேலை தொழில் உத்தியோகத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். 10வது வீட்டிலே சந்திரன் நேசமாக இருந்தாலும் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. நல்ல சந்தோஷம், நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. மாமியார் வழியில் உதவி உண்டு. 27, 28, 29 இந்த 3 தேதிகளில் கும்பராசிக்கு 11வது வீட்டில் சந்திர பகவான் வருகிறார். 11ஆம் இடம் சந்திரன் வரும்போது குரு சந்திரன் பரிவர்த்தனை. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாக செல்கிறார். 11ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கும்பராசி என்பர்கள் அனுசரித்து செல்லணும். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது. உங்களுடைய ஆசை, உங்களுடைய வெற்றி மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெறலாம். உங்கள் காரியங்கள் கைகூடும். 11வது வீட்டிலே சந்திரன் வரும்போது புதிய வேலைகளை போய் ஜாயின் பண்ணலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கூட கிடைக்கலாம். ஏன்னா 11ஆம் இடம் பலமாகிறது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. புதிய நண்பர்கள், கூட்டாளிகள், அரசியல் உதவிலாம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. சந்திர பகவான் 29ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்திலே பௌர்ணமி யோகத்தில் குரு பூர்ணிமா அன்று கும்பராசி அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே அந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குரு சாபம் பெற்றது. பௌர்ணமி நாளில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள் சிறப்பாக கொடுக்கலாம். இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு பூர்ணிமா அன்று பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதில் மூத்தவர்கள், குருமார்களிடம் ஆசீர்வாதம் பெறலாம். நல்லாரு அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா 7 தலைக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாழலாம். குரு பூர்ணிமா அன்று, அதாவது பௌர்ணமி நாள் அன்று பெற்றோர்கள், பெரியோர்கள் மனம் நோகிற மாதிரி, அவங்க வேதனைப்படுற மாதிரி பேசணும்னா, அவங்க சாபம் விட்டாங்கன்னா 7 தலைக்கட்டுக்கும் வம்ச விருத்தி இல்லாமல் என்னதான் கோயிலுக்கு போனாலும், எத்தனை பரிகார பூஜை செஞ்சாலும் பெற்றோர்கள், பெரியோர்கள் சாபம் விட்டாங்கன்னா வம்ச விருத்தி இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனை அதிகமாக போயிடும். இந்த பௌர்ணமி நாளில், குரு பூர்ணிமா நாளில் பெற்றோர்கள், பெரியோர்கள் மனநோகாமல் பார்த்திங்கன்னா, நீங்கள் பெரியவர்களாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை சாபம் விடாமல் வாழ்த்தா பழகுங்க. நல்லாருன்னு வாழ்த்தி பாருங்கள். இந்த குரு பூர்ணிமா நாளில் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும். 12வது வீட்டிலே சந்திரன் வரும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், பயண போக்குவரத்து மூலம் பணங்காசு செலவாகும். தேவையில்லாத பயணங்களை, தேவையில்லாத பண செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.